உண்மையில எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். இதுல புதுசா ஜாயின் பண்ணவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்குங்க. என்னன்னா நம்ம வருஷம் குவாலிட்டி டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லைன் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு யாரெல்லாம் பெஸ்டான ஐடியாஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி டேல வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்கும். ஒரு பெரிய கிஃப்ட். பெரிய கிஃப்ட் தான்டா. நம்ம ஐடியா கொடுக்குறோம், நம்ம வாங்க ஜாப் பண்றோம். பண்ணுமா? பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. இப்போ நீங்க நான் பண்றேன். நீ பண்ணுங்கப்பா, நல்லா பண்ணுங்க. The next day. மச்சான், இந்த ஓட்டி முடிச்ச ஜாப்லாம் சைடுல எடுத்து வைக்கும்போது நிறைய ஜாப் கீழே வந்து ரொம்ப குவாலிட்டி அடி வாங்குதா. பேசாம அது இல்லாம இருக்க ஒரு ஸ்டாண்ட் பண்ணாங்க. சூப்பர் ஐடியாடா. பாப்பி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. டூல் சேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப தூரம் போய் டூல் எடுத்துற மாதிரி இருக்கு. பேசாம மெஷின் பக்கத்துல ஒரு டூல் ஹோல்டர் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சூப்பரா பாப்பி சொல்லுவாங்க. வா வா 1 week later. எல்லாருக்கும் வணக்கம். வருஷம் குவாலிட்டி டேக்கு பாத்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் தான் கிஃப்ட் வின் பண்ணுவாங்க. ஆனா இந்த வருஷம் 2 பேர் வின் பண்ணிருக்காங்க, அதுவும் ஃப்ரெஷர்ஸ். அந்த 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா அக்ஷய் அண்ட் உனைஸ். 2 பேரும் மேடைக்கு வாங்க. மச்சான், நம்ம தான ஜெயிச்சிருக்கோம். ஏடா எவனும் கிளாஸ் கூட தர மாட்டேன். நம்ம காண்டிடா. தம்பிங்களா, இந்த வருஷம் லைன் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வந்தது. இருந்தாலுமே இந்த கிஃப்ட் ஏன் தெரியுமா உங்களுக்கு தரோம்? ஏன்னா இந்த வருஷம் வந்ததுலயே பெஸ்டான ஐடியாஸ்னா உங்களுக்கு தான். அதனால பிளாஸ்ட் மேனுஃபேக்சரிங் சார்பா உங்களுக்கு தரப்போற கிஃப்டே ஸ்டீல் டிப்பன் பாக்ஸ். அடுத்த வருஷமும் நீங்க தான் இந்த கிஃப்ட் வாங்கணும். 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.